ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனுஷும் முர்னால் தாக்கூரும் டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கூடிய சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு பதிவாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுஷும் முர்னால் தாக்கூரும் சன் ஆஃப் சர்தார் 2 அப்படிங்கிற ஒரு படத்தோட செலிப்ரேஷன் அப்போ ரொம்ப க்ளோஸாக இருந்தது தான் இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக போயிட்டுருக்க இந்த விஷயத்துக்கு முக்கியமான காரணமே. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் லிவிங் டுகெதராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மும்பை ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமேல அவங்க 2 பேருமே இந்த விஷயத்தை பற்றி வாய் திறக்காதது அடுத்து இது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இப்போ ரொம்ப சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, February 20 தோ திவானே சகர்மேன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் சித்தார்த் சதுர்வேதியும் தனுஷோட கேர்ள் ஃப்ரெண்டான முர்னால் தாக்கூரும் நடிச்சிருக்காங்க. அதில் 2 பேர்கிட்டையும் மீடியா கேட்ட கொஷின்ஸுக்கு 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க. அதில் உங்களுக்கு February 14 என்ன வேலை இருக்குது, என்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா வந்து முர்னால் தாக்கூரை கேட்டதுக்கு சித்தார்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் அவங்கள கேட்குறீங்களா, அவங்களுக்கு மோஸ்ட்லி வேலை சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நான் வந்து இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக சென்னையில் இருப்பேன், முர்னாலுக்கு இங்கே நிறைய வேலைகள் இருக்கும், அது இல்லாமல் சென்னை சேர்ந்த யாரோ ஒருத்தரை அவங்க டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தார்த் சொன்னாங்க. அதுக்கு வந்து முர்னால் தாக்கூர் கோவப்படாமல் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் இந்த சோஷியல் மீடியா இப்போ இந்த விஷயம் வைரலாக போகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, 2 பேருமே பிப்ரவரியிலேயே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இப்போவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, சித்தார்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சித்தார்த் சொன்ன இந்த விஷயங்கள் என்னென்னா, சென்னையை சேர்ந்த ஒரு பையனை 3 நாள் டேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு 3 நாள் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் இப்போது எல்லாருக்கும் இருந்த டவுட்டை இப்போ கிளியர் பண்ணியிருக்கு. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய மகனை தன்னுடைய ப்ரொடக்ஷனோட சிஇஓவாக ஆக்கிற பணியில் இப்போ தனுஷ் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த நேரத்தில் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத கொஷின்ஸை மீடியா ஃபஸ்ட்டு கேட்குறத நிறுத்தணும், நீங்கள் எதை பற்றி வேணாலும் கேளுங்க, ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி ஏன் கேட்குறீங்க, அதுவும் யாராவது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அஃபேரில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷ், சைந்தவி, அதுக்கப்புறமேலு ஜெயம் ரவி, ஆர்த்தி, இந்த மாதிரி தொடர்ச்சியான டிவோர்ஸுக்கு அப்புறமேலு ஒரு டிவோர்ஸில் இருந்தாலும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் அவங்களுக்கு 2 சன்ஸ் இருக்காங்க. அதில் 2 பேருமே ஒருத்தருக்கு வந்து 18 above ஆகுது. குழந்தைங்களோட ஃப்யூச்சரை மனசில் வச்சுக்கிட்டு சில கொஷின்ஸை மீடியா கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்னது அவங்க தனுஷை தான் டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தனுஷோட ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முர்னால் தாக்கூரும் தனுஷும் மேரேஜ் பண்ணனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.